ஒரு டீ அடிச்சுட்டு காபி ரேட் அடிக்க மாட்டீங்களா அண்ணன்? ஆர்டர் அடிச்சுட்டே இருக்கிற அண்ணே. அண்ணா இங்கே கொஞ்சம் இங்கே படுத்துக்கலாமாண்ணே? அதான் இங்கே எங்கே அது அங்கே படுத்துக்கிட்டுங்களாண்ணா? சரிண்ணா. அவ்வளோதாங்க. ஸோ அங்கே படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே இங்கே வண்டி நம்ம போட்டுட்டு அப்படியே படுப்போம். ஷூஃபம். ஸோ நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இங்கே தான் தூங்க போகிறோம்னு. இப்போ தமிழ்நாடு ரயிலில் போட்ட டென்ட்டு யோ பங்குக்காரனே வித்தியாசமாக பார்க்குறாரியா. சுகுஃபம் பசங்கன்னா வரக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட ஃபோன் பேசிகிட்டே டென்ட்டை போட்டேன். ஆக்சுவலி இது டக்கத்துலான வாங்கின டென்ட்டு தான், நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வேணால் அதோடய லிங்க் அனுப்பிவிட்றேன். ஸோ ஃபேம் இருங்க, டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம் ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 11:44 ஆச்சு. ஸோ இதான் நம்ம டென்ட்டுங்க. ஸோ நம்ம கோப்ரோ நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி போட்டோம். ஸோ நல்லா படுத்து தூங்க போகிறோம். ஸோ எல்லோரும் குட் நைட். கொஞ்ச நேரம் தூங்குங்க, காலையில் வால்பாறை ஏற ஆரம்பிக்கலாம். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. தூங்கிட்டு ஆலியார் டேம் போகிற வரைக்கும் விலாக் வரும். அதுக்கப்புறம் 2வது வீடியோ போட்டு விட்றேன். இப்போ எல்லோரும் பார்த்து தூங்குங்க கொஞ்சம் நேரம். நானும் போய் தூங்குறேன். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி வால்பாறை ஏற ஆரம்பிக்கலாம். A few minutes later. ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 2:30 ஆச்சு. ஸோ நம்ம வரதன் வந்துட்டான். ஸோ வரதன் கூட அந்த பாண்டிச்சேரிக்கார பையன் இன்னொருத்தர் டீ வாங்க போயிடுறாங்க 2 பேரும். நல்லா தூங்குனுங்க. ஓரளவுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஓரளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. இன்னும் தூக்கம் பத்தலை. கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு இன்னும் ஒரு 1 hour தூங்கினேன்னா கரெக்டாக இருக்கும். ஜம்முன்னு வால்பாறை ஏற ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக வசந்தை மாளிகை காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக லக்கேஜை லோட் பண்ணிட்டேன். இந்த ஒரு சைடு ஃபுல்லாக தான் படுக்க முடியும். ஒரு ஆள் தாங்க படுக்க முடியும். சுத்தமாக அது இல்லை. மழை சுத்தமாக பெய்யவே இல்லை. ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மான்சூன் நைட் டைமில் டென்ட்டு போட்டு படுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, பசங்க டீ வாங்க போயிருக்கானு. டீயை குடிச்சிட்டு ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம். சோஃபேம் ஒரு டீ அடிச்சுட்டு கப்புன்னு தூங்கி கரெக்டாக இன்னொரு 3 மணியா 2:30 ஆச்சு சொல்லலாம். இன்னொரு 1 மணி நேரம் படுத்து தூங்கணுன்னா போதும். எப்படியோ ஓரளவுக்கு மைண்ட் ஸ்டேபிள் ஆயிடும். நம்மளுக்கு இன்னொரு நண்பர் வந்தார். ஸோ அவருக்கு டீ குடிக்க மாட்டேன்ட்டாரு, கேக் மட்டும் தான் சாப்பிட்டாரு. இவன் சித்தப்பா ஒருத்தன் கொல்ல தெரிஞ்சான் ஏனே அங்கே உள்ள வந்துட்டாயா, பார்த்துக்க சரியா. வந்து நல்லா லேடிஸியா, அது லேடிஸியா பாலை பத்தியா. ஐயோ, அப்புறம் டீ வச்சா குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ கேக் மட்டும் கொடுத்தோம். குடிச்சிட்டு லேடிஸ் வாங்க போங்களா. ஆமாம், அவர் ராஜன், இவங்க ராஜினா. ராஜன் பொண்டாட்டிடா நான். ஸோ இப்போ வரைக்கும் இப்போ நான் இவனுங்கெல்லாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கானுங்க, நான் எவ்வளோ தூரம் இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்னு சின்ன எக்ஸாம்பிள். இந்த கோயம்புத்தூர்காரங்க குசும்பு டீ குடிக்க ஊட்டி போவோன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே நடந்திருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு இங்கே இந்த இடத்துக்காண்டி வரக்கு. நீ பாண்டிச்சேரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு? நீ எவ்வளோ கிலோமீட்ரு? 430 இரு. நான் எங்கள் வீட்டிலேருந்து இப்போ இங்கே வந்த தூரம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 77 கிலோமீட்ரு. ஏனுங்க, நாங்கள் கோயம்புத்தூர்காரங்க. நாங்கள் என்ன தடிக்கு விழுந்தா ஊட்டிங்க, குப்பரை விழுந்தா கொடைக்கானல். வெறும் 77 கிலோமீட்டர் தான். இப்போ நான் இப்போ வெறும் 77 கிலோமீட்டரு. வெறும் 77 கிலோமீட்டர். 77 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து டென்ட் போட்டு இங்கே படுத்துட்டு இருக்கேன். எப்படி டென்ட்டை போட்டு படுத்துட்டு இருக்கிறேன்? விடிய காலம் எழுந்து வந்தாலே வால்பாறை போயிடலாமே. இது எவ்வளோ தூரம்? இப்போ நான் இப்போ கிளம்புனா 4:30 வீடு போயிடுவேன். நீ போக முடியுமா? அதுதான்ல கோயம்புத்தூர்காரங்களுக்கு இருக்கிற பவரு.
அவ்வளோதான் புஃபாம். நம்ம டென்ட்டெல்லாம் தூக்கி உள்ளே பேக் பண்ணி கட்டியாச்சு. ஏதோ டென்ட்டெல்லாம் போட்டு கட்டியாச்சு. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரிக்காரன். ஸோ நம்ம வரதை ஸோ மொத்தம் 3 பேர் தான். ஏன்டா கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 7 மணிக்கு பிளான் பண்ண ட்ரிப்பு அப்படி தான் இருக்கும். ஏன் தான் நைட்டு 7 மணிக்கு கூப்பிட்டேண்ணா அவ்வளோதான் டக்குன்னு இதான் இப்போ பிளான் பண்ணோம், இப்போ கிளம்புனோம். இந்த ட்ரிப்பு போகிறக்கு மெயினான ரீசன் நான் கேட்டிருந்தேன், ஏன் ப்ரோ வால்பாறை போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கள்ல. இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இருங்க. வீடியோவில் தெரியுமான்னு எனக்கு தெரியல, இருங்க. நான் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு இது போட்டிருந்தேங்க, எங்கே போகலாம் மோஸ்ட்டாக அப்படின்னு கேட்டதுக்கு 50 பேர் வந்து வால்பாறை போட்டிருந்தீங்க, 77 பேர் மான்சூன் மகாராஷ்டிரா போட்டிருந்தீங்க. வந்து மான்சூன் மகாராஷ்டிரா வந்து அந்த எல்னினோ இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூனால தான் அந்த மான்சூன் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. அடுத்த மாதம் 20 அப்படி தான் ட்ரிப்பு அந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆக போதான். ஸோ அது வரைக்கும் வீடியோ இல்லை, கேப்பாக இருக்குல்ல, அதனால் அதிக ஓட்டு வந்து வால்பாறை ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டேரெக்டாக பொள்ளாச்சியில் இருக்கோம். இப்போ ஆலியா டேம் போயிட்டு நம்ம எப்பவும் போகிற ரூட்டு தான், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சரி இப்போ கிளம்பலாமா? அடிவாரம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிக்கலாம். ஏன்டா டேய் இது உனக்கே அநியாயம் இல்லையாடா, ஒரு வாட்டி 2 வாட்டியாடா வால்பாறை போயிட்டுற, இதோட எத்தனை வாட்டிடா அப்படின்னா, நான் வந்து போன வாட்டி சும்மா மனசு கஷ்டமாக இருந்தால் நான் போகிற ஸ்பாட்டு வால்பாறை. இந்த வாட்டி சரி என்ன பண்ணலாம், போகலாமா வேணாமா, 50 பேர் ஒருத்தர் 2 பேரில் 50 பேர் வந்து நம்ம அந்த இதில் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. சரி நம்மளுக்கு ஒரு மான்சூன் ட்ரிப்புக்கு ஒரு ட்ரையல் ரீல்ஸாக இருக்கும், ட்ரையல் ரைடாக இருக்கும்ன்ட்டு தான் வால்பாறை கிளம்பிட்டோம். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே மழை பெய்யுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃப்ளைட் ரேதார் ஆப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா 2 நாளைக்கு மழை தான் போட்டிருக்காங்க. பை சான்ஸ் நம்ம லக்கு இருந்தால் நம்ம நல்லா மான்சூன் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. வீட்டில் வேறு எனக்கு வேறு அல்லுன்னு இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காத பிரச்சனையாங்க, வாழ்க்கையே பிரச்சனை தான். பையனாக பிறந்துட்டு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை என்னடா. ஐயையோ நான் கொஞ்சம் முன்னாடி போய் தங்கி இருக்கலாம் தாங்க, பட் எங்கள் தப்பு தான். இருங்க வரதான் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். ஃபேம் நம்ம இப்போ கரெக்டாக இங்கே இருக்கணும், பொள்ளாச்சி வந்துட்டோங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், 25 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆலியா டேமு. அப்பா ஏன்னா ஃபுல்லாக போலீஸாகவே நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. பரவாயில்லைங்க, இப்போ நிறையா பேட்ரோல் வராங்கப்பா, செமையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் தமிழ்நாடு ரைடு நார்மலாக ரைடு வந்தப்பெல்லாம் யாருமே வந்ததில்லை. ஆனால் இப்போ நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. மேபி டிவிக்கே குடி இருக்கிறக்காண்டி வேறு யாரோ வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. பட் தெரியல. பட் நிறைய இடத்துக்காண்டி பேட்ரோல் பார்த்தேன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் நான் பேட்ரோலே இந்த ரவுண்டில் நான் பேட்ரோலே பார்த்தது கிடையாது. 2-3 பேட்ரோல் பார்த்தேன். வாவ் அப்படி இருந்துச்சு. தமிழ்நாடு போலீஸ்க்கு சல்யூட். அப்பா இதெல்லாம் யாருனாலையும் நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே தெரியும். பாலிட்டிக்ஸாக பேசல வேணாம், அது வேற மாதிரி போகும். நம்ம ட்ராவல்லே இருந்துக்குவோம். பாலிட்டிக்ஸ் அண்ணன் பார்த்துப்பாரு. என்னடா பேசுறதெல்லாம் பேசிட்டு அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னா எல்லாம் அப்படிதாங்க. அப்பா 66 கிலோமீட்டருங்க. கண்டிப்பாக மழை இருக்குது. நீ யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக மழை இருக்குது, நான் கேரண்டி. ஏன்னா கருக்கு முன்னிக்குது உங்களுக்கு வால்பாறை சைட்லாம். ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேங்க ரைடு. ஒரு ஆப்பு 2 ஆப்பு கிடையாது, 5-6 ஆப்பில் 2-3 பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி மழை இருக்குன்னு பார்ப்போம். மான்சூன் ட்ரிப் இன்றைக்கி இருக்குமா இருக்காதான்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுப்போம். இப்போ வரைக்கும் நம்ம வால்பாறை ட்ரிப்பில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா, பெட்ரோலுக்கு ஒரு 910 ரூபா, ப்ளஸ் டீக்கு ஒரு 30 ரூபா, 950 ரூபா, ஆவரேஜாக 950 ரூபா, ப்ளஸ் பசங்க டீ வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 வச்சுக்கோங்களேன். 1000 ருபீஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வரைக்கும் செலவு. ஸோ நாளைக்கு இப்போ போயிட்டு ரூமு ஃபுட்டு அது மட்டும்தான். ஏன்னா நம்ம பையனுக்கு பெட்ரோல் கரெக்டாக இருக்கும், பக்காவாக கூப்பிட்டு போயிட்டு பக்காவாக கூப்பிட்டு வந்துடுவான். 1000 ரூபா பெட்ரோல் போதும் நம்ம பையனுக்கு. ஆக்சுவலி வரதனுக்கு ரூட்டு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கே அப்பப்போ ரூட்டு மறந்துடுங்க. இருங்க ஐயா கருப்பண்ணே வருமையா
நான் இப்போ நிற்காம கிளம்புனாலே போய் சேர முடியாது ரெடி. நான் இப்போ நிற்காம கிளம்புனாலே 8 மணிக்கு தான் வால்பாறை போய் சேருவேன். இந்த ரைட் எடுக்கணும் நம்ம. ஆக்சுவலி நம்ம பெங்களூர் போயிருந்தாலே நம்ம பையா வந்து சரியான விளக்க வச்சு விட்டான். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரைட் சைடு இண்டிகேட்டர் 2 வயரையும் கட் பண்ணி விட்டான் வக்காளி. எனக்கு தெரியும்லா, நான் பார்க்காம விட்டேன், ஏன் தப்பு தான். இங்கே பாருங்களேன், லைட் எரியும் ஆனால் ஒர்க் ஆகாது, முடிச்சு விட்டான். சரி விடுங்க. ஆக்சுவலி இந்த வியூ நல்லா இருக்குல்லங்க உங்களுக்கு. 13 கோப்ரோவோட ரிவ்யூ நான் ஒரு நாள் ரிவ்யூ போடுறேன் உங்களுக்கு. யாரா ஹார்ன் அடிச்சுட்டே வருது? போன வாட்டி வந்தப்போ கோயில் விசேஷங்க 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். லைட்டை கண்ணுக்கே போட்டு நிற்கிறானு வக்காளி. ஐயா கருப்பண்ணே வறுமை. இவ்வளோ நாளாக நான் பசங்க நம்மகிட்ட கேட்ட விஷயம், ப்ரோ ஏன் ப்ரோ இன்ட்ரோவே நீங்கள் போடுறதில்ல வீடியோ அப்படின்னு. இந்த வாட்டி இன்ட்ரோ தரமாக வரும், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோ மனமாக போட்டு விட்றேன். அவ்வளோதாடா மோட்டோ, முறுக்கி புடி. ஆக்சுவலி நான் ரூம் இங்கே தான், அந்த பெட்ரோல் பங்க் இங்கே தான் பார்க்கலான் இருந்தேன். சரி இல்லை நம்ம ரொம்ப பழக்கமான பெட்ரோல் பங்க்கா, சரி நம்ம அவுட்ருலேயே தங்கிக்கலாம். ஏன்னா நைட் டைமில் இதில் வாரோம், எங்கேயாவது பிடிச்சி நிற்க வச்சிட்டாங்கன்னா ஏதாவது கேட்பாங்க அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட பயம் இல்லை. சரி எதுக்கு, நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சு, தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால் போய் கப்பனை அங்கேயே படுத்துட்டேன். வரதனா சண்டே வேறையா, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இன்றைக்கி வால்பாறை. ரூமு தரமான ரூம் புக் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்காக. யாரா சாரா டேய் வாக்காளி, சாராவா வேற யாரான்னு தெரியலைங்க, பார்ப்போம். சாராவா இருந்தா டேய் ஓத்த ஆர்டர் அடிச்சுட்டேங்கிற டேய். ஆக்சுவலி நல்லா இருக்குடா அந்த ஹெல்மெட்டுக்கும் வண்டிக்கும், ஹெல்மெட்டுக்கும் இந்த வண்டிக்கும் உனக்கு நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, வச்சுக்கோ. நல்லா இருக்குடா உண்மையா. நீங்கள் வேணா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வண்டி பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல லுக்கா. ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டு ஹெல்மெட்டு, அது அவ்வளோதான், நீ ஜென்மத்துக்கு அவன் தரப்போகிறதில்ல அவனுக்கு. வரதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த சாங்கெல்லாம் ஒரு காலத்தில் வால்பாறை போனால் இதெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். எடிட் பண்ணி போடுறேன் இந்த சாங்கெல்லாம் உங்களுக்கு. எப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எம்டி, இந்த பக்கம் R15 லாரியை 2 பக்கம் ஓவர்டேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி நல்ல கேமராமேனு தான் செமையாக போட்டுடலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் இங்கே வா, ஒரு நிமிஷம் முன்னாடி வா. நீ ஆரன் அடிச்சின்னா ஓத்த உனக்கு மரியாதை இல்லை, ஆரன் அடிக்காத. டேய் பெண் அடிக்கிறாங்க யாருன்னு. ஆல்மோஸ்ட் வால்பாறை பக்கமாக வந்துட்டோம். ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு 10 ஒரு 2 4 6 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எங்களை வந்து நாங்கள் சீன் போடுறக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சீன் போடுறக்காகலாம் வரல, நாங்கள் நின்றும் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் பரவாயில்லைங்க, பொண்ணுங்க 6 பேர் சேர்ந்து ட்ரிப்பு போகிறாங்க, பரவாயில்ல பெஸ்ட்டு. ஏன்னா அவங்கள கலாய்க்கணும்ல இல்லை, பசங்களே கூப்பிட்டேன் அவ்வளோ ட்ரிப்பு போகிறது இல்லைங்க, அவங்க பொண்ணுங்க 6 பேர் ஜாலியாக ட்ரிப்பு போகிறாங்க, பரவாயில்லைங்க, ஒர்த்து பெஸ்ட்டு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, பரவாயில்லப்பா அப்படின்னு. ஆனால் அவங்களும் ஜாலியாக ட்ராவல் பண்ண முடியாது, எல்லோரும் ட்ராவல் பண்ண வேண்டியதா, பசங்க தான் ட்ராவல் பண்ண கிடையாது. அவங்க 6 பேர் போகிறீங்களா, வீட்டில் பர்மிஷன் வாங்கி பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுதான் இல்லை அல்டிமேட்டு. அவங்க இருக்கிற பைக் எடுத்துகிட்டு, அவங்ககிட்ட இருக்க என்ன பைக்கை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுறாங்கப்பா. ஆமாம் ஆக்சுவலி இந்த வாட்டி நல்லா இருக்கேன் உங்கள் மோட்டோ. போன வாட்டி வந்தப்போ சளி காய்ச்சல் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டாகவே கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் வால்பாறை போனால் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களோ, நம்ம நிறைய பேர் சொன்னீங்க நாங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரியே உங்களுக்கு கண்டென்ட்ஸ் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா விலாகாகவே எடுக்கிறேன். ஆக்சுவலி சத்தியமாக அந்த கடையில் லெமன் டீ மட்டும் குடிக்காதீங்க. நான் கடை பேர் எப்படி சொல்கிறது, காஃபின்னு ஏதோ ஒரு கடை இந்த டர்னில் இருந்துச்சு, சத்தியமாக நல்லாவே இல்லை. ஐயோ குஞ்சப்பானையில் இருக்கிற டீ கடைக்கு இதுக்கும் 1% அதுக்கு இதுக்கும் எப்படி சொல்கிறது, நல்லா இல்லைங்க ஓப்பனாக சொல்ல போனால்.
நம்ம க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது வந்து ஒரு இந்த மொபைல் ஓடுற பற்றி நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன், ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். மொபைல் சாம்ப் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு என்ன வைப்ரேஷனாக இருந்தாலும் பின்னாடி அதை தாங்கிக்குது. ப்ளஸ் அதுலேயே இன்பில்ட்டாக சார்ஜரும் வந்துடுதா, பெஸ்ட்டு. நம்ம பசங்க ஸ்டோரி வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அண்ணன் வால்பாறை பொள்ளாச்சினாவே தலைவன் வால்பாறை தான் போவான் அப்படின்னு. நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட் இல்லைன்னு எனக்கு என்னமோ நான் தப்பான டைமுக்கு வந்துட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. லைட்டாக புகை வருது, மோட்டோபூ புகை வருது லைட்டாக. நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வேற லெவலில் இருக்குல்ல. ஐயோ அம்மா, வந்துட்டோம். ஆக்சுவலி ஆலியா டேம்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரில. நம்ம கருவாயெல்லாம் ட்ரிப்பு வர வேண்டியதுங்க, வரல அவன்லாம். அடாடாடாடாடா, ஒரு 4 நாளாக கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டேங்க. இல்லைன்னா நான் நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ தான் கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டிப்ரெஷன் ஏற்பட்ட பிரச்சனைங்க, வாழ்க்கைனாவே பிரச்சனை தானே. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் கரெக்டாக கொடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. மற்றபடி ஒரு நாள் விட்டு ஒரு vlog எப்படியும் கொடுத்துருவேன். மொட்டை போட்டேங்க. நான் உங்களுக்கு சொல்லலையான்னு தெரில, மொட்டை போட்டுட்டு மொட்டை தான், அதனால தான் மூஞ்சி காட்டாமல் சுற்றிட்டு இருக்கேன். மொட்டை போட்டேன். ஆமாம், எவ்வளோ வாட்டி வால்பாறை வந்தாலும் இந்த ஃபஸ்ட் டைம் இன் வால்பாறை ஐ நெவர் மிஸ். அந்த ஓல்டன் மெமரிஸ் அவ்வளோ அழகு. அது என்னாச்சு? ஐயோ, பைக் ரிப்பேர் ஆகிருக்குது. உள்ள செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆகிட்டு கேமராலாம் கொஞ்சம் நல்லா மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிற கேமரா அதெல்லாமே மவுண்ட் பண்ணிக்கலாம். உன்னோட கண்கள் வலியும் கண்ணீர் வலியும் சோகம் கவலை வேண்டாம் போ. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. இருந்த போது முந்தன் மீது காதல் என்பது என் கனவில் வென்று வாழ்வு என்று உன்னை வெல்வது. காப்பிரைட் அடிக்க மாட்டீங்களா அண்ணே? ஆதினே, காப்பிரைட் இது போட்டு விட்றாதானே? வேணாம், நான் கட் பண்ணிடுறேன் இதெல்லாம். வால்பாறை 50 கிலோமீட்டர். ஓ, மேலே சரியான மிஸ்ட்டுங்க. ஊஃபாம் மேலே பாருங்க, மிஸ்டர் வேற லெவலில் இருக்குப்பா. ஓ, வரதனுக்கு காமிப்பேன். வரதா, அங்கே பார், அங்கே பார், வேலை பார். மிஸ்டர் இருக்கு பார். மிஸ்டர் இருந்தால் போகுது எங்களுக்கு. அம்மா அடிச்சதுங்க பூச்சி கண்ணுலேயே. எங்களுக்கு மழை இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சமாக மிஸ்டர் இருந்தால் கூட ஓகே. அதை வச்சு அப்படியே நாங்கள் மேனேஜ் பண்ணி போவோம் ஜாலியாக. ஸோ இதுதான் என்னோட மான்சூன் ரைடோட தம்ப்நெயிலாக வச்சேன். மறுபடியும் அதே இடத்த வைக்கலாமா தம்ப்நெயிலா? வாவ், மலர் சீசன் அது, அதனால நல்லா வியூஸ் போச்சுங்க. செம்மையான ரெஸ்பான்ஸ் எனக்கு அந்த மான்சூன் வால்பாறை ட்ரிப். உங்கள் லவ்வை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். உங்களோட நீங்கள் கொடுக்குற லவ்வெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பசங்க. ஐயோ, இப்போ என்ன, நான் இது பாலிட்டிக்ஸாக பேசல. நான் வந்து புளியம்பட்டியில்னு ஒரு ஊரில் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் வந்து விஜயோட அந்த நம்ம தளபதி சிஎம், சாரி விஜய்ன்னு சொல்லக்கூடாது, அண்ணன் தான் எங்களுக்கு அண்ணன். அவரோட ஃபோட்டோ வச்சுருந்ததுக்கு அந்த மேம் என்னை முட்டி போட்டு நிற்க வச்சு அடிச்சுச்சுங்க. அந்த வயசில் அது வச்சது தப்பு தான், படிக்காமல் சினிமாங்கிற அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். பட் இப்போது அதே ஸ்கூல்லேயும் ஒரு இடம் விடாமல் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ தான் இருக்குது. பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசல, இது ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வந்து சிஎம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கு முன்னாடி அவர் எங்களுக்கு அண்ணன், அவ்வளோதான். சிஎம் எல்லாம் இப்போ தான், அவர் அண்ணன் எங்களுக்கு முன்னாடி எப்போ இருந்தே.
வாவ் 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 ஐயோ 100 க்ரூஸ் பண்ணலாம் போலயே. ரோடு அப்படி இருக்கு. வாவ் இங்க இத்தனை கடை இருக்குங்க. நம்ம பசங்க யாராவது வால்பாறையில் இருப்பீங்களா எனக்கு தெரியல. கண்டிப்பாக மீட் பண்ணலாம். யாராவது என் வண்டி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு 2-3 மாதிரி செக் போஸ்ட்டில் மீட் பண்ணேன். பட் பார்ப்போம், மேபி லக் இருந்தால் மீட் பண்ணலாம். நம்ம செல்லக்குட்டீஸை மீட் பண்ணிட்டாவே செம்ம ஹாப்பிங்க. ஐயோ எண்ணெயா இது என்னடா அது தண்ணி தானா? ஆமாங்க, எண்ணெய் ஊற்றி விட்டு போயிடுறாங்க. அப்பப்போ வலிக்கு விழுந்து ஐயோ டாப் பாக்ஸ்லாம் நொறுக்கிடும். இன்னும் ஒரு சைடு மட்டும் தண்ணி ஊற்றிருக்காங்க, எனக்கு புரியல. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு எங்கள் அப்பா வந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன நிலவரம் அப்படின்னு. எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்னாச்சு சண்டை போட்டிங்களே அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பேன். ஐயோ மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குப்பா. சீக்கிரமாக மேலே ஏறணும். யாரோ தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஐயோ ரோட பாருங்க வேற மாதிரி. உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து ரியலி ஹெவன் வைப்ஸ். அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஏரியா. தென்னந்தோப்பு தான் சுற்றியும், அது வேணும் மறுக்க முடியாத உண்மை. டாப் ஸ்லிப் தான் சைடில் இருக்குது பாருங்கள், டாப் ஸ்லிப்னு இருக்கும். ஐயோ இல்லையா, அந்த பக்கம் இருக்குமா? ஏதோ இடத்துக்காண்டி டாப் ஸ்லீப்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். மழை இருக்குடா மோட்டோ, மழை இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் வைப்ஸ் கொடுக்கும். அண்ணன் அதெல்லாம் சும்மா உருட்டுறேன். அண்ணன்ட்ட அவளே கூப்பிட்டு கேட்டேன், லைட்டாக தூரிட்டு தான் இருக்கு வாடான்னாரு மழை. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வால்பாறை 43 கிலோமீட்டர்ஸ். எத்தனை வாட்டிங்க இந்த விளாகில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே ரூட்டு. ஆனாலும் அந்த லவ் கொடுக்குறீங்க. வால்பாறைன்னா நம்ம பசங்க என்ன மாதிரியே வால்பாறையை லவ் பண்ணுறீங்கப்பா நீங்களும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நம்ம பசங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் போல். அந்த வீடியோ போட்டாலே நல்ல வியூஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. வாவ், த பியூட்டிஃபுல் மான்சூன் வால்பாறை ட்ரிப். வால்பாறையா இல்லையான்னு கடவுள் தாங்க பார்த்தணும், மான்சூனா இல்லையான்னு. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வால்பாறை சைடு வந்தப்போ இந்த வியூவை யாராவது என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வியூ. தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலி இது பேக்வாட் அந்த ஆலியா டேம்லேருந்து தண்ணி எடுத்து விடுற ஏரியான்னு நினைக்கிறேங்க. ஏகப்பட்ட வாட்டி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சும்மா உருட்டுறது தான். பெரிய கேங்குப்பா, பெரிய கேங்கு. காரில் வந்திருக்காங்க. $42 கிலோமீட்டர்ஸ் வால்பாறை. அதே ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா பச்சை பச்சையாக பச்சை பசையில் இருக்கிற ஃபோட்டோ போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. மான்சூன் ட்ரிப்பில் மண்ணள்ளி போட்டுறாரா, சூரிய பகவான் வந்துட்டாருங்க. ஐயோ அங்கே மழை இருக்குங்க, அங்கே பாருங்க மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. வாவ் செமலை. எனக்கு இந்த அப்படியே அந்த ஆர்க்கு அப்படியே பிடிக்கும். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வியூ இதெல்லாம். பட் இது வால்பாறை கிடையாது. வால்பாறை அந்த பக்கம் இருக்குது பின்னாடி. சோகை ஃபேம், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லைஃப் ஜஸ்ட் என்ஜாய் மக்களே. நல்லா பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வால்பாறை உள்ள என்ட்ராகி மான்சூன் வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச், பை பாய். சேனல் வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்ருங்க. அப்படியே மறக்காமல் யானைன்னு இருந்து நான் காட்டுறேன். ஸோ பூஃபேம், நம்ம கரெக்டாக அடியோரம் வந்துட்டோம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க அரியூர் திருக்கோயில். இது வந்து ரொம்ப நான் நிறையா வாட்டியெல்லாம் வந்ததில் ஒரு வாட்டி ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி போயிட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரும். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. லவ் யூ ஸோ மச், பாய்.